2 ஆடுகளும் அதன் புத்திசாலித்தனமும். ஒரு அழகிய கிராமத்தில் ஒரு குறுகிய பாலம் ஒன்று இருந்தது. அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் அந்த பாலத்தை பயன்படுத்திட்டு இருந்தாங்க. ஒருவர் மட்டுமே அப்பாலத்தை கடக்க முடியும். அந்த அளவுக்கு குறுகிய பாலம். ஒரு நாள் 2 ஆடுகள் ஒரே நேரத்தில் பாலத்தை கடக்க எதிரெதிர் பக்கம் இருந்தன. 2 ஆடுகளும் ஒரே நேரத்தில் பாலத்தை கடக்க முற்பட்டன. ஆனால் அந்த பாலமானது ரொம்பவும் குறுகலாக இருந்ததால 2 பேருனாலையும் ஒரே நேரத்துல அந்த பாலத்தை கடக்க முடியவில்லை. 2 பேரும் தங்களுக்குள்ள சண்டை போட்டு கொண்டாங்க. நான் தான் பாலத்தை முதல்ல கடப்பேன், நீ கடக்க கூடாது என சண்டை போட்டு கொண்டாங்க. ஒரு ஆட்டுக்கு யோசனை வந்தது. 2 பேரும் ஒரே நேரத்துல கடக்கணும்னு நினைச்சா நாம ஆத்துல தான் விழணும். ஏன்னா பாலம் மிகவும் குறுகலாக இருந்தது. அதனால யாரேனும் ஒருவர் தான் முதலில் கடக்க வேண்டும்னு யோசனை பண்ணிச்சு. ஆடு மற்றொரு ஆடிடம், எனக்கு ஒரு யோசனை இருக்கு. நாம் இருவரும் ஒரே நேரத்தில் பாலத்தை கடக்க முடியாது. முயன்றால் ஆற்றில் விழ நேரிடும். எனவே நான் பாலத்தில் படுத்துக் கொள்கிறேன். நீ என் மீது ஏறி பாலத்தை கடந்து செல். பின்னர் நான் கடந்து செல்கிறேன் என்றது. மற்றொரு ஆடும் இதனை ஏற்றுக்கொண்டது. 2 ஆடுகளும் எந்த ஒரு பாதிப்பும் இன்றி மகிழ்ச்சியாக பாலத்தை கடந்தனர். எப்பொழுதும் ஒருவருக்கொருவர் சண்டையிடாமல் புத்திசாலித்தனத்தை உபயோகப்படுத்தி பிரச்சனைக்கு முடிவு கட்டலாம். Please subscribe and more learning fun videos.